வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையிலே செல்வம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் பெரும்பாலும் நம்ம நினைப்பது பணம், சேமிப்பு, தங்கம், சொத்து என்பதுதான். ஆனால் சனகா சொல்வது இதைவிட ஆழமானது. அவரின் பார்வையிலே செல்வம் என்பது வெறும் பணம் அல்ல. அது ஒரு சக்தி, ஒரு பாதுகாப்பு, சில சமயங்களில் ஒரு ஆயுதம் கூட. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் எழுதிய அர்த்தசாஸ்திரா என்னும் நூலில் ஒரு நாட்டின் பொருளாதாரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் ஒரு தனிமனிதன் தனது பணத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக விளக்குகிறார். இன்று நாம் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் என்று கூறும் முதலீட்டு பரவலாக்கத்தின் அடிப்படை சிந்தனையை அவர் அப்போதே கற்றுக் கொடுத்து விட்டார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. சாணக்கியர் கூறும் ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், செல்வத்தை ஒரே இடத்தில் வைத்திருக்க கூடாது என்பதுதான். அவர் இதை மிகவும் எளிமையான ஒப்புமையால் விளக்குகிறார். ஒரு பழைய பானையில் தண்ணீர் ஊற்றினால் அது மெதுவாக கசியத் தொடங்கும். வெளியில் தெரியாமல் இருந்தாலும் ஒரு நாள் அது முழுவதும் காலியாகிவிடும். அதேபோல் நம்முடைய பணத்தை ஒரே இடத்தில் வைத்தால் அது பாதுகாப்பாக இருப்பது போல தோன்றினாலும் காலப்போக்கில் அதன் மதிப்பு குறையலாம், அல்லது ஒரு அபாயம் ஏற்பட்டால் முழுவதும் இழக்க நேரிடலாம். அதனால்தான் அவர் செல்வத்தை ஓடும் நதியைப் போல கருத வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு நதி ஒரே வழியில் மட்டும் ஓடாது. அது பல கிளைகளாக பிரிந்து பாயும். அந்த பிரிவுகளே அதன் வலிமையும் பாதுகாப்பும் ஆகும். இன்றைய உலகில் இந்த சிந்தனை இன்னும் முக்கியமானதாகிவிட்டது. குறிப்பாக 2026 டிஜிட்டல் காலத்திலே நமக்கு கிடைக்கும் முதலீட்டு வாய்ப்புகள் எண்ணற்றவை. வங்கி கணக்குகள், மியூச்சுவல் ஃபண்டுகள், பங்குச்சந்தை, தங்கம், டிஜிட்டல் சொத்துகள், ஆன்லைன் வருமான வாய்ப்புகள், இவை அனைத்தும் நம்மை ஈர்க்கின்றன. ஆனால் பலர் செய்யும் பொதுவான தவறு என்னவென்றால், ஒரு ட்ரெண்டை பார்த்தவுடன் அதில் முழு பணத்தையும் முதலீடு செய்வது. சில நேரங்களில் அது லாபத்தை தரலாம், ஆனால் அது நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பானது அல்ல. சாணக்கியரின் சிந்தனைப்படி செல்வம் என்பது ஒரு சமநிலையாக இருக்க வேண்டும். பாதுகாப்பும் வளர்ச்சியும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல முதலீட்டு அணுகுமுறை என்னவென்றால், நம்முடைய பணத்தை பல வகைகளில் பிரித்து வைத்திருப்பதுதான். அதில் ஒரு பகுதி பாதுகாப்பான இடங்களில் இருக்கலாம், இன்னொரு பகுதி வளர்ச்சிக்கான முதலீடுகளில் இருக்கலாம், மேலும் ஒரு சிறிய பகுதி அதிக அபாயம் உள்ள ஆனால் அதிக லாபம் தரக்கூடிய வாய்ப்புகளிலும் இருக்கலாம். இந்த அணுகுமுறை நமக்கு மன அமைதியையும் தரும், எனில் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டாலும் மற்ற பகுதிகள் நம்மை காப்பாற்றும். இதுவே டிவர்சிஃபிகேஷனின் உண்மையான அர்த்தம். ஆனால் முதலீட்டில் வெற்றி பெறுவதற்கு அறிவு மட்டும் போதாது, மனநிலைவும் முக்கியம். பலர் பயம் மற்றும் பேராசை ஆகிய இரண்டிற்கும் இடையில் சிக்கிக் கொள்கிறார்கள். சந்தை கீழே வந்தால் பயந்து விற்கிறார்கள், மேலே சென்றால் பேராசையால் அதிகமாக வாங்குகிறார்கள். இந்த உணர்ச்சிகள் தான் பெரும்பாலும் இழப்புகளுக்கு காரணம். சாணக்கியர் வலியுறுத்துவது என்னவென்றால், எந்த முடிவும் நிதானமாகவும் யோசித்தும் எடுக்கப்பட வேண்டும் என்பதே. உணர்ச்சிகளால் அல்ல, அறிவால் எடுத்த முடிவுகளே நீண்ட காலத்தில் பயன் தரும். இறுதியாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்று மட்டுமே. செல்வம் சம்பாதிப்பது முக்கியம்தான், ஆனால் அதைவிட முக்கியமானது அதை பாதுகாப்பதும் வளர்ப்பதும் ஆகும். நம்மால் சம்பாதிக்கப்படும் பணம் நமக்காக வேலை செய்ய வேண்டும். நாம் மட்டும் அதற்காக வேலை செய்யக்கூடாது. சாணக்கியரின் இந்த எளிய ஆனால் ஆழமான சிந்தனையை நாம் வாழ்க்கையில் பயன்படுத்தினால் நிச்சயமாக நிதி பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் அடைய முடியும். இந்த கருத்தை சிறிய அளவில் தொடங்கி தொடர்ந்து செயல்படுத்தினால் அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். முதலீட்டை பற்றி பேசும்போது பலர் முதலில் லாபத்தை பற்றியே சிந்திக்கிறார்கள். எப்படி அதிகம் சம்பாதிப்பது என்பதே அவர்களின் முக்கிய கேள்வி. ஆனால் சாணக்கியர் சொல்வது இதற்கு முற்றிலும் மாறானது. அவரின் முதல் விதி மிகவும் எளிமையானது, ஆனால் அதே நேரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது. முதலில் உங்கள் பணத்தை காப்பாற்றுங்கள். இதையே இன்று நாம கேபிட்டல் பிரசர்வேஷன் அல்லது பாதுகாப்பு என்று சொல்லுகிறோம். அவர் கூறிய ஒரு முக்கியமான வரி என்னவென்றால், ஆபத்து காலத்திற்காக செல்வத்தை சேமிக்க வேண்டும் என்பதுதான். வாழ்க்கையில் எப்பொழுது என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. வேலை இழப்பு, உடல்நல பிரச்சனை, திடீர் செலவுகள், இவையெல்லாம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அப்படி ஒரு நேரத்தில் தான் நம்முடைய சேமிப்பு நம்மை காப்பாற்றும் உண்மையான சக்தியாக மாறுகிறது. இந்த சிந்தனையை இன்றைய உலகில் பயன்படுத்தினால் அதற்கு சரியான உதாரணம் எமர்ஜென்சி ஃபண்ட் என்பதுதான். அதாவது, உங்கள் மொத்த வருமானத்தில் ஒரு பகுதியை எதற்கும் தொட முடியாத பாதுகாப்பான நிதியாக வைத்திருக்க வேண்டும். இது உங்கள் தினசரி வாழ்க்கைக்கு பயன்படுத்தும் பணம் அல்ல. இது அவசர காலத்திற்காக மட்டுமே. பொதுவாக உங்கள் 6 மாத கால வாழ்க்கை செலவிற்கு சமமான தொகையை இந்த நிதியில் வைத்திருப்பது நல்லதாக கருதப்படுகிறது. உதாரணத்திற்கு, உங்கள் மாத செலவு 20,000 ரூபாய் என்றால் குறைந்தது 1,20,000 ரூபாய் வரை ஒரு பாதுகாப்பு நிதியாக வைத்திருக்க வேண்டும்.
இந்த பணம் பாதுகாப்பாகவும் அதே சமயம் எளிதாக எடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அதற்காக வங்கிச் சேமிப்பு கணக்குகள் அல்லது லிக்விட் ஃபண்ட்ஸ் போன்றவை நல்ல தேர்வாக இருக்கும். இந்த வகை முதலீடுகள் அதிக லாபத்தை தராது, ஆனால் அவை தரும் முக்கியமான விஷயம் மன அமைதி. சாணக்கியரின் காலத்தில் இந்த பாதுகாப்பு எப்படி இருந்தது தெரியுமா? அப்பொழுது மக்கள் தங்களுடைய செல்வத்தை தங்கமாகவும் தானியங்களாகவும் சேமித்து வைத்தனர். காரணம் மிகவும் எளிமையானது. அவை எந்த காலத்திலும் மதிப்பை இழக்காத சொத்துகள். அதே சிந்தனையை இன்று நாம் தங்க முதலீட்டில் பார்க்கலாம். தங்கம் என்பது வெறும் ஆபரணம் அல்ல, அது ஒரு பாதுகாப்பு கவசம். பொருளாதார மந்தநிலை, பணவீக்கம் அல்லது சந்தை வீழ்ச்சி போன்ற காலங்களில் கூட தங்கம் தனது மதிப்பை ஓரளவுக்கு காக்கும். அதனால்தான் பல நிபுணர்கள் உங்கள் மொத்த முதலீட்டில் ஒரு பகுதியை தங்கத்தில் வைத்திருக்க பரிந்துரைக்கிறார்கள். இன்று நமக்கு பிசிக்கல் கோல்ட் மட்டுமல்ல, டிஜிட்டல் கோல்ட், கோல்டி, டிஎஃப்எஸ் போன்ற பல விருப்பங்களும் உள்ளன. இவை பாதுகாப்பாகவும் எளிதாக வாங்கவும் விற்கவும் உதவுகின்றன. பாதுகாப்பு என்ற இந்த முதல் விதியை நாம் சரியாக புரிந்து கொண்டால் முதலீட்டில் நாம் பாதி வெற்றி பெற்றுவிட்டோம் என்று சொல்லலாம். எனில் பணத்தை சம்பாதிப்பது ஒரு திறமை என்றால் அதை இழக்காமல் காப்பது இன்னும் பெரிய திறமை. பலர் அதிக லாபத்தை தேடி பாதுகாப்பை மறந்து விடுகிறார்கள். ஆனால் சாணக்கியரின் சிந்தனைப்படி பாதுகாப்பு இல்லாத லாபம் நீண்ட காலத்திற்கு நிலைக்காது. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் குறைந்தபட்சம் 10% முதல் 15% வரை தங்கம் போன்ற பாதுகாப்பான சொத்துக்களில் வைத்திருப்பது உங்களை எதிர்பாராத அபாயங்களில் இருந்து காக்கும் ஒரு புத்திசாலித்தனமான முடிவாகும். நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், முதலீட்டின் முதல் இலக்கு பணம் வளர வேண்டும் என்பது அல்ல, பணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே. உங்கள் அடித்தளம் வலுவாக இருந்தால் மட்டுமே நீங்கள் உயரமாக வளர முடியும். அதுபோல உங்கள் முதலீட்டின் அடித்தளம் பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே நீங்கள் நிதி சுதந்திரத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணம் செய்ய முடியும். சாணக்கியர் கூறிய இந்த எளிய உண்மையை நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் எந்த பொருளாதார சூழலிலும் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியும். இப்பொழுது நாம் அடுத்த முக்கியமான கட்டமான வளர்ச்சி பற்றி பார்க்கலாம். சாணக்கியர் சொல்வது போல் செல்வம் வெறும் பாதுகாப்பாக மட்டும் இருக்கக்கூடாது, அது வளரவும் வேண்டும். அவர் ஒரு மிக எளிய ஆனால் ஆழமான ஒப்புமையை கூறுகிறார். தேங்கி நிற்கும் நீர் எப்படி நாளடைவில் அசுத்தமாகி பயனற்றதாக மாறுகிறதோ, அதேபோல் வளர்ச்சி இல்லாத செல்வமும் அதன் உண்மையான மதிப்பை இழக்கத் தொடங்கும். இன்று 2026 நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன். நீங்கள் உங்கள் பணத்தை வெறுமனே சேமித்து வைத்திருந்தால் அது கண்களுக்கு தெரியாமல் மெதுவாக தனது சக்தியை இழந்து கொண்டே இருக்கும். இதன் அர்த்தம், இன்று 100 ரூபாய்க்கு வாங்கும் பொருள் சில ஆண்டுகளுக்கு பிறகு 150 ரூபாய் ஆகிவிடும். ஆனால் உங்கள் பணம் அதே 100 ரூபாயாகவே இருக்கும். இதற்கான தீர்வை சாணக்கியர் தனது காலத்திலேயே கூறியிருக்கிறார். அவர் வலியுறுத்தியது வியாபார முதலீடு என்பதுதான். அதாவது பணத்தை வெறுமனே வைத்திருக்காமல் அதை வளர்ச்சியை கொடுக்கும் செயல்களில் பயன்படுத்த வேண்டும். இன்றைய உலகில் இந்த கருத்து பங்குச்சந்தை மற்றும் பரஸ்பர நிதிகள் போன்ற வடிவங்களில் நமக்கு கிடைக்கிறது. ஒரு நல்ல நிறுவனத்தின் பங்குகளை வாங்குவது என்பது அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் நீங்கள் ஒரு பங்காளியாக மாறுவதற்கு சமம். அந்த நிறுவனம் வளர்ந்தால் உங்கள் முதலீடும் வளர்கிறது. அதேபோல் பரஸ்பர நிதிகள் மூலம் நிபுணர்கள் தேர்ந்தெடுத்த பல நிறுவனங்களில் உங்கள் பணம் முதலீடு செய்யப்படுகிறது. இது உங்களுக்கு ஒரு பரவலான வளர்ச்சி வாய்ப்பை வழங்குகிறது. ஆனால் வளர்ச்சி முதலீடுகளில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நிதானம். பலர் சந்தையில் நுழையும் போது ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். சந்தை உயர்ந்தால் பேராசையால் அதிகமாக முதலீடு செய்கிறார்கள். சந்தை கீழே வந்தால் பயந்து விட்டு விடுகிறார்கள். இந்த உணர்ச்சி சார்ந்த முடிவுகள் தான் பெரும்பாலும் இழப்புகளுக்கு காரணமாகிறது. சாணக்கியர் வலியுறுத்தியது இதுதான். எந்த சூழலிலும் மன அமைதியை இழக்காமல் தெளிவான சிந்தனையுடன் செயல்பட வேண்டும். உண்மையான முதலீட்டாளன் என்பது தினசரி சந்தை மாற்றங்களை பார்த்து பதற்றமடைபவன் அல்ல, நீண்ட கால இலக்கை மனதில் வைத்து அமைதியாக முதலீடு செய்பவன்தான். நீண்ட கால முதலீடு என்பது ஒரு விதமான சக்தி. நீங்கள் ஒரு நல்ல நிறுவனத்தை சரியான மதிப்பில் வாங்கி அதை பல ஆண்டுகள் வைத்திருந்தால் அதன் வளர்ச்சி உங்கள் செல்வத்தை பல மடங்கு அதிகரிக்கக்கூடும். அதனால்தான் தரமான நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் உபரி பணத்தை முதலீடு செய்வது மிகவும் முக்கியம். இங்கே உபரி பணம் என்பது மிகவும் முக்கியமான வார்த்தை. அதாவது உங்கள் தினசரி செலவுகளுக்கும் அவசர நிதிக்கும் பாதிப்பில்லாத பணத்தை மட்டுமே வளர்ச்சி முதலீடுகளுக்கு பயன்படுத்த வேண்டும். இதனால் சந்தை ஏற்ற தாழ்வுகள் உங்கள் வாழ்க்கையை பாதிக்காது. இறுதியாக சாணக்கியரின் இந்த வளர்ச்சி சிந்தனை
நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், செல்வம் என்பது நிலையான ஒன்றாக இருக்கக்கூடாது. அது தொடர்ந்து வளர வேண்டும். பாதுகாப்பு உங்கள் அடித்தளம் என்றால், வளர்ச்சி உங்கள் உயரம். இந்த இரண்டும் சமநிலையாக இருந்தால் மட்டுமே நீங்கள் உண்மையான நிதி சுதந்திரத்தை அடைய முடியும். உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக வேலை செய்ய வைப்பது, அதை சரியான இடங்களில் நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்வது, இவையே உங்கள் செல்வத்தை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லும் உண்மையான வழியாகும். முதலீட்டில் பாதுகாப்பும் வளர்ச்சியும் பற்றி பார்த்த பிறகு, இப்போது நாம் பேசப்போவது மிகவும் பழமையானதாலும் அதே நேரத்தில் எப்போதும் மதிப்பை இழக்காததுமான ஒரு சொத்து: நிலம் மற்றும் ரியல் எஸ்டேட். சாணக்கியர் வாழ்ந்த காலத்திலேயே நிலம் என்பது ஒரு ராஜ்யத்தின் அடிப்படை வலிமையாக கருதப்பட்டது. அந்த காலத்தில் செல்வத்தின் அளவுகோல் என்னவென்றால், ஒருவரிடம் எவ்வளவு நிலம் இருக்கிறது என்பதுதான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்துவிட்டாலும் இந்த உண்மை இன்று வரை மாறவில்லை என்பதுதான் ஆச்சரியமான விஷயம். நாம் அடிக்கடி கேட்கும் ஒரு பழமொழி என்னவென்றால், நிலத்தில் முதலீடு செய்பவன் ஒருபோதும் ஏழையாவதில்லை. இந்த சொல்லின் பின்னால் இருக்கும் உண்மை மிகவும் ஆழமானது. நிலம் என்பது வெறும் செங்கல், சிமெண்ட் அல்லது மண் அல்ல. அது ஒரு நீண்டகால மதிப்பை உருவாக்கும் சொத்து. மற்ற முதலீடுகள் போல அல்லாமல், நிலம் காலப்போக்கில் மெதுவாகவும் நிலையாகவும் தனது மதிப்பை உயர்த்தி கொண்டே இருக்கும். அதே சமயம் அது உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் எனப்படும் செயலற்ற வருமானத்தையும் உருவாக்கும் திறன் கொண்டது. நீங்கள் ஒரு வீடு அல்லது வணிக வளாகம் வாங்கினால், அதை வாடகைக்கு விடுவதன் மூலம் மாதந்தோறும் ஒரு நிரந்தர வருமானத்தை பெறலாம். இதன் மூலம் நீங்கள் வேலை செய்யாமல் இருந்தாலும் உங்கள் சொத்து உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கும். இன்றைய 2026 டிஜிட்டல் உலகில் எல்லோராலும் நேரடியாக நிலம் அல்லது வீடு வாங்க முடியாது என்பது ஒரு உண்மை. நிலத்தின் விலை அதிகமாக இருப்பதால் அது பலருக்கு ஒரு பெரிய முதலீடாக தோன்றுகிறது. ஆனால் அதற்காக ரியல் எஸ்டேட் முதலீட்டை முழுவதுமாக தவிர்க்க வேண்டிய அவசியமில்லை. இன்று நமக்கு REITs என்று அழைக்கப்படும் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ஸ் போன்ற நவீன வாய்ப்புகள் இருக்கின்றன. இதன் மூலம் நீங்கள் ஒரு சிறிய தொகையிலிருந்தே பெரிய ரியல் எஸ்டேட் திட்டங்களில் பங்காளியாக முடியும். இது நேரடியாக நிலம் வாங்குவதற்கான சிக்கல்களையும் பெரிய முதலீட்டு தேவையையும் தவிர்க்க உதவுகிறது. அதே சமயம் வாடகை வருமானம் மற்றும் சொத்து மதிப்பு உயர்வு போன்ற பலன்களையும் பெற முடியும். ரியல் எஸ்டேட் முதலீட்டின் இன்னொரு முக்கியமான பலம் என்னவென்றால், அது உங்கள் போர்ட்ஃபோலியோவை சமநிலைப்படுத்த உதவுகிறது. பங்குச்சந்தை அல்லது பிற முதலீடுகள் அதிக ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் போது கூட நிலம் பொதுவாக ஒரு நிலையான மதிப்பை தக்க வைத்துக் கொள்ளும். இதனால் உங்கள் மொத்த முதலீட்டில் உள்ள அபாயத்தை குறைக்க முடியும். இதுவே டிவர்சிஃபிகேஷனின் முக்கியமான நோக்கமாகும். உங்கள் செல்வத்தை பல துறைகளில் பரப்புவது உங்களை எதிர்பாராத நஷ்டங்களிலிருந்து காக்கும். சாணக்கியரின் சிந்தனை நமக்கு சொல்லும் ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், நிலம் என்பது ஒரு செலவு அல்ல, அது ஒரு சொத்து. நீங்கள் இன்று எடுத்த ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் முடிவு நாளை உங்களுக்கும் உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கும். பாதுகாப்பு, வளர்ச்சி மற்றும் நிரந்தர வருமானம், இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் தரக்கூடிய முதலீடாக ரியல் எஸ்டேட் திகழ்கிறது. அதனால் உங்கள் முதலீட்டு பயணத்தில் இதையும் ஒரு முக்கியமான தூணாக கருதி புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது மிகவும் அவசியம். இறுதியாக நண்பர்களே, சாணக்கியர் கூறும் மிக முக்கியமான மற்றும் காலத்தை கடந்த ஒரு உண்மையை நாம் பார்க்கலாம். அவர் சொல்வது என்னவென்றால், மிகச்சிறந்த முதலீடு என்பது உங்கள் அறிவின் மீது நீங்கள் செய்யும் முதலீடுதான். இந்த ஒரு வரி நம் முழு வாழ்க்கையையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. பணத்தை நாம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்க முடியும். ஒரு தவறான முதலீட்டால் நஷ்டம் ஏற்பட்டாலும் காலப்போக்கில் அதை சரி செய்யலாம். ஆனால் அறிவு இல்லாமல் எடுத்த முடிவுகள் தொடர்ந்து நம்மை பின்னுக்கு தள்ளிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் அறிவு என்பது எல்லா செல்வங்களிலும் உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. இன்றைய 2026 உலகில் தகவல் கிடைப்பது மிகவும் எளிதாகிவிட்டது. ஆனால் சரியான அறிவை தேர்ந்தெடுத்து அதை பயன்படுத்துவதுதான் உண்மையான திறமை. நிதி அறிவு, அதாவது ஃபைனான்சியல் லிட்ரஸி, இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியமான ஒரு திறனாக மாறிவிட்டது. பணத்தை எப்படி சேமிப்பது, எப்படி முதலீடு செய்வது, எப்போது ரிஸ்க் எடுக்க வேண்டும், எப்போது பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இந்த எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதே நிதி அறிவின் அடிப்படை. இது பள்ளியில் கற்றுக் கொடுக்கும் பாடம் அல்ல, வாழ்க்கையில் அனுபவம் மற்றும் கற்றல் மூலம் வளர்த்து கொள்ள வேண்டிய திறன். முதலீட்டு தந்திரங்கள், குறிப்பாக டிவர்சிஃபிகேஷன் போன்ற கருத்துக்கள் வெறும் கணக்குகள் அல்லது எண்கள் மட்டுமல்ல. அது ஒரு ஒழுக்கம், ஒரு கட்டுப்பாடு. நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி பேராசைக்கு இடமளிக்காமல் திட்டமிட்டு செயல்படும் போதுதான் உண்மையான முதலீட்டாளராக மாற முடியும். சந்தை உயர்ந்தாலும் கீழே வந்தாலும்
உங்கள் திட்டத்தில் நம்பிக்கை வைத்து அமைதியாக இருக்க வேண்டும். இதுவே சாணக்கியர் வலியுறுத்திய நிதானம். உங்கள் செல்வத்தை பல துறைகளில் பிரித்து முதலீடு செய்தால் எந்த ஒரு துறையில் ஏற்பட்ட இழப்பும் உங்கள் முழு வாழ்க்கையை பாதிக்காது. அதனால்தான் டிவர்சிஃபிகேஷன் என்பது பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கும் இடையிலான பாலமாக செயல்படுகிறது. நாம் இதுவரை பார்த்த எல்லா கருத்துக்களையும் ஒன்றாக சேர்த்து பார்த்தால் ஒரு மிக அழகான உண்மை நமக்கு தெரியும். செல்வம் என்பது ஒரே நாளில் உருவாகும் ஒன்றல்ல. அது ஒரு பயணம். உழைப்பால் அது உருவாகிறது. சேமிப்பால் அது நிலைக்கிறது. முதலீட்டால் அது பெருகுகிறது. ஆனால் இந்த அனைத்தையும் பாதுகாப்பது அறிவு மட்டுமே. அறிவில்லாமல் சம்பாதித்த செல்வம் நீண்ட காலம் நிலைக்காது. ஆனால் அறிவுடன் கட்டிய செல்வம் தலைமுறைகள் தாண்டியும் நிலைத்து நிற்கும். அதனால் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை பயணத்தில் பணத்தை மட்டும் சேமிக்காதீர்கள். அறிவையும் சேமியுங்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். முதலீட்டை புரிந்து கொள்ளுங்கள். சிறிய அளவில் ஆரம்பியுங்கள். ஆனால் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வளருங்கள். சாணக்கியர் கூறிய இந்த எளிய ஆனால் ஆழமான நெறியை நீங்கள் பின்பற்றினால் எந்த பொருளாதார சூழலிலும் நீங்கள் நிலைத்து நிற்க முடியும். இறுதியாக உங்கள் இலக்கு வெறும் பணக்காரராக மாறுவதல்ல, பொருளாதார சுதந்திரத்தை அடைவதாக இருக்க வேண்டும். அந்த சுதந்திரம் சரியான அறிவும் திட்டமிடப்பட்ட முதலீட்டும் கட்டுப்பாடும் இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கும். இந்த வீடியோவில் நாம் பார்த்த முதலீட்டு ரகசியங்கள் உங்கள் ஒருவருக்கு மட்டும் தெரிந்தால் போதாது. உங்களை சுற்றியுள்ள உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் நிதி சுதந்திரம் அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் மறக்காமல் இந்த வீடியோவை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல தகவலை பகிர்வது கூட ஒரு வகையான தர்மம்தான் என்று சாணக்கியர் கூறுகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த நிதி ரீதியான சவால்கள் என்ன? அல்லது சாணக்கியரின் எந்த விதி உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது? அதை கீழே கமெண்ட் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு கருத்தும் எங்களை மேலும் சிறந்த கண்டென்ட்களை உருவாக்க தூண்டும். சரியான தந்திரமே வெற்றிக்கான முதல் படி.